ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விசஸ் நியூ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 6 அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் கட்ட நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த டான் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நான் இன்னும் உன்னை விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல, நான் இப்ப மயிலோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், சோ உன்னோட ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு மயிலும் வந்துருவான். அவன் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கையை பிடிப்பான். என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் அபிஷியலா டேட் பண்ணாம தானே இருந்தாங்க. பட் 2 நாள் முன்னாடி மயில் கேட்டிருப்பான், ஒன்னு அவனோட கான்டாக்ட் நீ மொத்தமா கட் பண்ணு, இல்லனா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகு அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்ம ஹீரோயின் அவன் மனசுல இருக்க எல்லா தயக்கத்தையும் விட்டுட்டு அபிஷியலா இந்த மயிலோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பா. இது தெரிஞ்சனியும் அந்த டான் ஒரு மாதிரி கண் கலங்கி கங்க்ராட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து அழுகிற மாதிரி கிளம்பிடுவான். அடுத்து இப்ப அப்படியே அந்த டான் அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் ரொம்ப லேட்டா அவகிட்ட போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவான். அடுத்து இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோனோட அண்ணா அவளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஹே என்ன சண்டே இப்பெல்லாம் ஒழுங்கா அண்ணனுக்கு டெக்ஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிற, என்ன பாய் ஃப்ரெண்ட் எதுவும் பிடிச்சிட்டியா என்ன? அது மட்டும் இல்லாம இப்ப பாய் ஃப்ரெண்ட்னு சொன்ன கிட்ட எனக்கு ஞாபகம் வருது, நான் உன்கிட்ட ஏதோ ஒண்ணு முக்கியமா பேசணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப டக்குன்னு அது ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி அது ஞாபகம் வந்து அதை பத்தி நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்ல பார்த்தா வழக்கம் போல அந்த டான் இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னடா இது இவ்வளவு நடந்த கடத்தும் நம்மள பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நல்லா பார்த்தா அந்த இடத்துல இப்ப டான் இருக்கவே மாட்டான். டான் அங்க இருக்கிற மாதிரி இவளா இமேஜின் பண்ணி நினைச்சிருப்பா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு மயிலும் வந்துருவான். அவன் வந்துட்டு இப்ப அப்படியே, நாளைக்கு நம்மளுக்கு லீவு தானே, சோ நம்ம ஒன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டேட் போறோம், நீ ரெடியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அவ்வளவு சந்தோஷமா அந்த டேட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பா. அடுத்து நம்ம ஹீரோயினும் ரெடி ஆயிருவா. இந்த மயிலும் அவளை பிக்கப் பண்றக்கா வந்துருவானா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துட்டு இவன், சண்டே நீ ஒரு பொம்மை மாதிரி இருக்க தெரியுமா, எவ்வளவு கியூட்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து இந்த மயில், சரி இது நம்ம ஃபர்ஸ்ட் டேட்ல வா ஒரு பிக்சர் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப செல்ஃபி எடுத்துக்குவான். அதை வந்து எஸ்பில ஒரு போஸ்டா போட்டு நம்ம ஹீரோயினையும் டேக் பண்ணிடுவான். அதுக்கடுத்து இப்ப 2 பேரும் ஜாலியா மாலுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த மால்ல எல்லாம் நிறைய கேம்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல வின் பண்ணா சில சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் கிஃப்டா கொடுப்பாங்கல்ல, அந்த சாஃப்ட் டாய்ஸை இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாளா. உடனே இந்த மயில் நம்ம ஹீரோயினுக்காக சூப்பரா செமையா பாஸ்கெட் பால் விளையாண்டு அதை வாங்கி கொடுத்துருவான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி, வா இவன் நம்ம எதுவுமே சொல்லாம நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே செய்யறானே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மயிலோட லிப்ஸ் கிட்ட லைட்டா அந்த ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்குமா. உடனே நம்ம ஹீரோயின் அப்படி சிரிச்சுக்கிட்டே அதை லைட்டா டிஷ்யூ எடுத்து வைப் பண்ணி விடுவா. ஆனா இப்ப உடனே அந்த மயில் நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு அவன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா கையிலே அப்படியே கிஸ் பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோனுக்கு ஒரே வெக்கமா இருக்கும். ஆனா கரெக்டா அண்ணாரன் பார்த்து நம்ம ஹீரோனோட அண்ணன் கால் பண்ணுவான். அவன் கால் பண்ணி, சண்டே நான் உன்னை பாக்குறதுக்காக உன் ஹாஸ்டல் கீழே தான் நிக்கிறேன், சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். நம்ம ஹீரோனும், அண்ணா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனாலும் அவங்க அண்ணா, இல்ல நான் உங்ககிட்ட முக்கியமா பேசியாகணும், சீக்கிரம் இங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். உடனே நம்ம ஹீரோயினும், சாரி மயில் எங்க அண்ணன் என்ன பார்க்க வந்திருக்கான், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப பாப்பா. இந்த மயிலும், நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோயின், இல்ல இப்போதைக்கு எங்க அண்ணா கிட்ட நான் உன்னை பத்தி இன்னும் சொல்லவே இல்லை, அதனால நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்பிடுவா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணனை போய் மீட் பண்ணுவாளா. அங்க போனோனையும் அவங்க அண்ணன் மயிலோட Facebook அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, இந்த பையன் உனக்கு தெரியும் தானே, இவன் கூட தான் அன்னைக்கு நீ ஷாப்பிங் போய் இவனோட போட்டோ எனக்கு அனுப்பிச்சிருந்தேன், இவன் ரொம்ப ஃபேமஸான சிங்கர், அது மட்டும் இல்லாம இவனுக்கு 2 Facebook அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுவானா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், அதனால என்ன, அவன் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறனால 2 அக்கௌண்ட் வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. ஆனா அதுக்கு அவங்க அண்ணா, எனக்கு இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவன் 2 அக்கௌண்ட் வச்சிருக்கட்டும் 3 அக்கௌண்ட் கூட வச்சிருக்கட்டும், ஆனா இன்னைக்கு உன்னோட போட்டோவை போட்டு ஒரு அக்கௌண்ட் டேக் பண்ணிருந்தான், இன்னொரு அக்கௌண்ட்ல இன்னொரு பொண்ணு போட்டோ போட்டு டேக் பண்ணிருந்தான், அதான் ஒருவேளை நீ ஏதோ அவனை லவ் பண்ணி ஏமாந்துட கூடாதுங்கிறக்காக உன்கிட்ட வந்து இதை சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. பார்த்தா இந்த மயில் இன்னொரு Facebook அக்கௌண்ட் வச்சிருப்பான்ல, அதுல இவன் அடிக்கடி மேஜிக்னு சொல்லி ஒரு பொண்ணு தங்கச்சியா சொல்லுவான்ல, அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா நின்று போட்டோ எடுத்து போட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம கேப்ஷன்ல மை லவ்னு வேற இருக்கும். இங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த மயில தான் காட்டுவாங்க. இப்ப அந்த மேஜிக் கூட வெளியே ஷாப்பிங் வந்திருப்பான். ஆனா ஷாப்பிங் வந்தவன் அந்த பொண்ணை கிஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான். சோ இதுலயே நல்லா தெரியுது அந்த பொண்ணு தங்கச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அவங்க அண்ணா கிட்ட சிரிச்சுக்கிட்டே, டே அவனுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருந்தா நம்மளுக்கு என்ன, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், சோ நம்ம எதுவும் பெருசாலாம் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனாலும் அவங்க அண்ணா திரும்ப திரும்ப கேட்பான், நீ அந்த மைக்க லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோன் அப்படியே, அவன் பப்ல எல்லாம் போய் நைட்டு பாட்டு பாடுறவன், எனக்கு இந்த மாதிரி கூட்டமான இடமே பிடிக்காது, நான் எப்படி அவனை போய் லவ் பண்ணுவேன், சோ நீ பெருசா இதெல்லாம் எதுவும் யோசிக்காத, இப்ப நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவங்க அண்ணாவும், சரி எனக்கும் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவான். இப்ப அவங்க அண்ணா போனோடனையும் நம்ம ஹீரோன் அப்படியே ரூமுக்கு வந்து அழுக ஆரம்பிப்பா. இப்பதான் அவ வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் யோசித்து பாப்பா. ஸ்டார்டிங்ல அவங்க
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, மயில் இவ்வளவு ஹாட்டா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான், இவனுக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட் பார்ட்டில அவன் பிளாக் கலர் டிஷர்ட் தானே போட்டிருந்தான், அப்பனா அவனுக்கு கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசியிருப்பாங்கல்ல. அது எல்லாத்தையும் இப்ப யோசித்து பாப்பா. அது மட்டும் இல்லாம அடிக்கடி இவளை பிக்கப் பண்ண வராம என் தங்கச்சி மேஜிக்கு ஒரு வேலை இருக்கு, அவளை போய் நான் பார்க்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பியிருப்பான்ல. அது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு, சே நம்ம தான் முட்டாள்தனமா அவனை நம்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருவா. இப்ப மனசு உடைஞ்சு போன நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி அழுகிறதுனே தெரியாம கடைசியா இப்ப டேனுக்கு கால் பண்ணுவா. இப்ப அப்படியே அவனுக்கு கால் பண்ணி இது எல்லாம் ஏன் தப்பு தான், நான் பெரிய முட்டாள் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு போனை கட் பண்ணிடுவா. இதுலயே அந்த டேன் கண்டுபிடிச்சிருவான், சரி அந்த மயிலாலதான் ஏதோ ஒரு பிரச்சனை அங்க நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப திரும்பி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு அழுவா. சே நான் என் மனசை திரும்பி யார்கிட்டயும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா போயும் போயும் இப்படி ஒருத்தவனுக்கு கொடுத்துட்டேனே, இவனால இப்ப என்னோட மனசே சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அது மட்டுமா இவனுக்காக நான் டேனையே இப்ப வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெல்மெட்டை பார்த்து பார்த்து அழுவா. அப்பதான் அந்த இடத்துல இவளோட அம்மாவோட போட்டோ இருக்குமா, அதை பார்த்துட்டு இன்னும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா. எங்க அம்மா அப்ப சொன்னதுதான் கரெக்ட், நான்லாம் யாரையுமே லவ் பண்ணிருக்கவே கூடாது, பேசாம நான் எங்க அம்மா போன இடத்துக்கே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியும், இவங்க அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க போல. இதுவே இப்ப இன்னொருக்கும் அந்த டேனை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நம்ம சண்டேவை தேடி இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வந்துருவானா, ஆனா அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆச்சே, இதுக்குள்ள நீ எதுக்குடா வந்த அப்படின்ட்டு அந்த ஹாஸ்டல் லேடியும் அவனோட பையனும் நம்ம டேனை பிடிச்சு தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப உள்ள வீக்கா இருப்பா, அப்படியே நடக்க முடியாம நடந்து கீழே பொத்துன்னு விழுந்துருவா. இந்த சத்தம் கேட்டனையும் உள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு அந்த ஹாஸ்டல் லேடியும் அந்த ஸ்பேர் கீயை போட்டு இப்ப அந்த கதவை திறந்துருவாளா. இப்ப கதவை திறந்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே பயங்கி கீழே கிடப்பா. என்னன்னு பார்த்தா அவ பக்கத்திலே நிறைய மாத்திரை கிடக்கும். நம்ம ஹீரோயின் இந்த வாழ்க்கையே வேண்டாம், பேசாம சூசைட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேப்லெட் சாப்பிட்டுப்பா போல. இப்ப உடனே நம்ம டேன் தான் இவ்வளவு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவானா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இந்த சண்டே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு அப்படியே இதே மாதிரி ஏற்கனவே இவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன சீன்ஸ் ஞாபகம் வரும். இப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோனோட அண்ணாவும் அங்க வந்துருவானா. அவன் நம்ம டேனை பார்த்தனையும், டேய் நீயா, உன்னால ஏற்கனவே தங்கச்சி நிறைய அனுபவிச்சுட்டா, இன்னுமா நீ அவளை விடல அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்பதான் நம்மளுக்கு அப்படியே சில சீன்ஸ் காட்டுவாங்க. என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இந்த டேனை பிரேக்கப் பண்ணிட்டு தனியா ரோட்ல நடந்து வந்திருப்பாள். அப்ப கூட அவகிட்ட இருந்து பேக்கை திருடுறதுக்கு யாரோ ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி 2 பெரிய சம்பவம் ஒரே நாள் இவ வாழ்க்கையில நடந்தனால நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் தான் அடுத்த வீட்டுக்கு வந்திருப்பா. இப்ப அவ வீட்டுக்கு வந்தனையும் அவங்க அம்மா, எங்க போயிருந்த, ஏன் இவ்வளவு லேட்டு, என்ன அந்த பைக்காரன் கூட சுத்திக்கிட்டு இருந்தியா, அவனை பார்த்தாவே தெரியுது அவனுக்குலாம் பிரைட் ஃபியூச்சரே இல்ல, அவனோட சாவகாசமே வேணான்னு உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்ட ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அவங்க ஒண்ணு நோட் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுத மாதிரி இருக்குமா. உடனே அவங்க அம்மா, என்ன அந்த டேன் தான் அழுக வச்சானா, நான் தான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல இந்த பசங்களெல்லாம் நம்பாத, ஸ்டார்டிங்ல நல்லா பேசுவாங்க, அதுக்கடுத்து இப்படிதான் அழுக வைப்பாங்க, உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும், நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இப்ப கத்துவாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப டென்ஷன்ல, அம்மா நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, இத்தனை நாள் வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்தீங்க, இப்போ வந்து திடீர்னு டெம்பல அக்கறைப்படுறீங்க, எப்ப பார்த்தாலும் எதான்னு சொல்லி குடிக்க வேண்டியது, பொறுப்பே இல்லாம இந்த வீட்டுல இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசிடுவா. என்னன்னா நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிற பழக்கமும் இருக்கும் போல. இப்போ நம்ம ஹீரோயின் இப்படி பேசினையும் அவங்க அம்மா பொலிர்னு ஒரு அறை விடுவாங்க. பாவம் நம்ம ஹீரோயினே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கா, இப்ப இப்படி வேலை நடந்துருச்சா, உடனே நான் உங்களை வெறுக்கிறேன், உங்களை பார்க்கவே விரும்பல அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவா. அதுக்கடுத்து ரொம்ப நேரம் ஆயும் இவளை வீட்டுக்கு ஆளையே காணோம்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை தேட போயிருப்பாங்களா. ஆனா அப்போ தெரியாதனமா இவங்க அம்மா ரெட் சிக்னலை கவனிக்காம காரை ஓட்டிட்டு போயிருப்பாங்க. சோ அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதனால இவங்க ஸ்பாட்ல இறந்தும் போயிருப்பாங்க. இப்ப அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பாப்பாளா. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க அம்மாவை பிடிச்சு கதறி அழுவா, அம்மா நான் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி. இந்த சீன்ல பாக்குறப்பெல்லாம் நம்ம ஹீரோயினை பார்க்க அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரே நாள்ல அவ வாழ்க்கையில பல சம்பவம் நடந்துருச்சு. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. சரி நேத்து நம்ம கோவமா அவகிட்ட பேசிட்டோம், திரும்பி அவளை பார்த்து சமாதானப்படுத்துவோம் அப்படின்ட்டு இப்ப டேன் நம்ம ஹீரோயினை தேடி ஸ்கூலுக்கு வந்திருப்பானா. ஆனா அப்பதான் அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி சண்டேவோட அம்மா நேத்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே வழக்கம் போல அவ டைரியில என்னாலதான் எங்க அம்மா இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பா. அதோடயே சேர்த்து எங்க அம்மா சொன்னதை நான் கேட்டிருந்திருக்கணும், நான் லவ்ங்கிற ஒரு விஷயத்துல இறங்கி இருக்கவே கூடாது, அப்படி மட்டும் நான் லவ் பண்ணாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் நானும் நிம்மதியா இருந்திருப்பேன், எங்க அம்மாவும் உயிரோட இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயின் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகி கதறி கதறி அழுவா. இப்பன்னு பார்த்து கரெக்டா டேன் வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனா இந்த டேன் வழக்கம் போல வீட்டு வாசல்ல தான் நின்னுக்கிட்டு இருப்பானா. அப்போ இவனுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ரொம்ப வெக்ஸ் ஆகி போன நம்ம ஹீரோயின் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு இப்ப அப்படியே மயங்கி கீழே விழுந்திருப்பா. இந்த சத்தம் கேட்டு இப்ப டேன் உள்ள வந்து பாப்பானா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படி தரையில விழுந்து கிடப்பா. உடனே இவன் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவான். அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போறப்பதான் இந்த டேன் நம்ம ஹீரோயின் கையில ஏதோ ஒரு பேப்பர் இருக்கதை பார்த்திருப்பான். என்னன்னா இவ டைரி எழுதுறப்ப ரொம்ப கோவமா இவ
எழுதுனது எல்லாத்தையும் கிழிச்சிருப்பாளா, அதுல இருந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் இப்ப அவ கையில இருக்கும். இதை ஓபன் பண்ணி படிச்சா நம்ம ஹீரோயின் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருப்பா, நான் லவ்ங்கிற ஒரு விஷயத்த பண்ணிருக்கவே கூடாது, அதனாலதான் இன்னைக்கு நான் எங்க அம்மாவை கூட இழந்துட்டேன், என்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை, பேசாம நான் இந்த உலகத்தை விட்டு போறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பா. கரெக்டா இப்பவும் அவங்க அண்ணன் வந்துருவான். அவங்க அண்ணன் வந்து உன்னாலதான் எங்க குடும்பத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம டேனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த டேனும் சொல்லுவான், நாங்க சும்மா தான் சண்டை போட்டோம், ஒரு கோவத்துலதான் பிரேக்கப் பண்றான்னு சொல்லி நினைச்சேன், ஆனா இது இவ்வளவு பெரிய விஷயமா வந்து நிக்கும்ட்டு நான் யோசிக்க கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி டேன் சொல்லுவான். ஆனாலும் இவங்க அண்ணன் இது எதையுமே கேட்காம இந்த டேனை தான் நல்லா அடி வெளுப்பான். ஆனாலும் இந்த டேனும் விடாம, ஐயோ உண்மையிலே இது எல்லாமே தெரியாம நடந்த ஒரு தப்பு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பானா. அதுக்கு அவங்க அண்ணா, அவ சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சேனா இனிமேல் அவ கண்ணிலே படாத, நீ அவ வாழ்க்கையில இல்லாம இருந்தாவே அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான். இதனாலதான் நம்ம டேன் நம்ம ஹீரோனை விட்டு விலகி போயிருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோனை காலேஜ்ல பாக்குறப்பையும் நம்மளால அவ வாழ்க்கை திரும்பி மோசமாயிடக்கூடாதுன்னு சொல்லி தங்கச்சிங்கிற மாதிரி சொல்லி சுத்தி இருப்பான். ஆனா விதி திரும்பி இவங்க ரெண்டு பேத்தையும் இதே ஹாஸ்பிட்டல்ல சண்டை போட வைக்குது. ஆனா இப்பயும் இவங்க அண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமும் டேன் தான் நினைச்சு டேனை ரொம்ப பிடிச்சு திருக்கிட்டு இருப்பான். ஆமா ஏன் தப்புதான், நான் என்னதான் இருந்தாலும் சண்டேவை அந்த மயில் கூட லவ் பண்றதுக்கு அனுப்பி வச்சிருக்கவே கூடாது, நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், முதல்ல அந்த மயில போய் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவான். அப்புறம் தான் இவங்க அண்ணாக்கு ஒரு விஷயமே தெரிய வரும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் டேன் இல்ல மயில் அப்படின்ட்டு. அடுத்து இப்ப நம்ம டேன் ஸ்ட்ரைட்டா அந்த மயிலோட வீட்டுக்கு தான் போய் அவனை அடி வெளுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அங்க பார்த்தா இந்த மயில் கூட சேர்ந்து அந்த மேஜிக் பொண்ணும் இருக்கும். அந்த பொண்ணு இப்ப அப்படியே நம்ம டேனை பார்த்து, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்ம டேன் அவகிட்ட சொல்லுவான், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப உத்தமன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவன் உன் கூட பழகிக்கிட்டு இருக்கப்பயே என்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுன்னு அந்த பொண்ணு, ஏ மயில், நீ சண்டே உன்னோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் தானே சொன்ன, ஆனா இந்த ஆள் என்னென்னமா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இவ ஷாக்கிங்கா கேட்பா. சோ இந்த பொண்ணுக்கும் இவன் ஒரு ஃப்ராடுங்கிறது தெரியாது போல. அதுக்கடுத்து இந்த டேன், உன்னால தாண்டா சண்டே இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, ஒழுங்கு மரியாதை என் கூட வா அப்படின்ட்டு இவனை அடிச்சு தரன்ட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்துருவான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினும் நல்லபடியா கண் முழிச்சிருவாளா. ஆனா இப்ப இந்த மயில பார்த்தனையும் அவ ரொம்ப பயப்படுவா. ஆனா இதை நோட் பண்ண அவங்க அண்ணா, உன்னால தாண்டா என் தங்கச்சி இப்ப இந்த நிலைமையில இருக்கா அப்படின்ட்டு இப்ப மயில போட்டு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப இங்க இவ்வளவு பிரச்சனை ஆனவனையும் நம்ம ஹீரோயின், எல்லாரும் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா, இதுல யார் தப்பும் இல்ல, எல்லாம் என்னோட முட்டாள்தனம் தான், அவன் சொன்னது எல்லாத்தையும் நான் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பினேன்ல, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா. அப்பதான் அந்த மயில் சொல்லுவான், எனக்கு உண்மையிலே ஸ்டார்டிங்ல உன்னை பிடிச்சிச்சு, உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்ப உண்மையிலே நான் சிங்கிளா தான் இருந்தேன், எனக்கு அப்பதான் ரீசெண்டா பிரேக்கப் ஆயிருந்துச்சு, திரும்பி உன் கூட நல்லா பழகலாம்னு நினைக்கிறப்ப இந்த மேஜிக் திரும்பி வந்து என்கிட்ட பேச்சப் ஆகிக்கிட்டா, என்னால அவளையும் வேணான்ட்டு விட முடியல, உன்னையும் வேணான்னு சொல்ல முடியல, அதனாலதான் நான் ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு லவ் பண்ணேன், ஆனா இப்பதான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப இதை சொல்லி முடிச்சோனையும் நம்ம ஹீரோனோட அண்ணா இப்ப அப்படியே, அதான் பேச வேண்டியதுலாம் பேசிட்டேல, நீ வெளியே வாடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மயில தரன்னு வெளியே எடுத்துட்டு போயிருவான். இங்க சீன் கட் பண்ணி இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு கண் முழிச்சு பாப்பாளா. பார்த்தா நைட்டு பூரா டேன் இவ பக்கத்திலே உட்காந்து இவளை கவனிச்சிருந்திருப்பான் போல. இப்ப இவ எந்திரிச்சிட்டான்னு தெரிஞ்சோனையும் டேனும் எந்திரிச்சிருவானா. இப்ப டேன் எந்திரிச்சோனையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி தான் கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், இதுல உன் தப்பு என்ன இருக்கு, நீயே சாரி கேட்கற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனாலும் இந்த டேன், இல்ல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே நான் தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள நடந்த சின்ன பிரச்சனை தான் இந்த அளவுக்கு இப்ப வளர்ந்து வந்திருக்கு, அதை நான் அன்னைக்கு நைட்டு உன்கிட்ட கரெக்டா பேசி சார்ட் அவுட் பண்ணிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, என்னாலதான் நீ ரொம்ப காயப்பட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி இவன் சாரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப இவளோட அண்ணன் கிட்ட டான் இனிமேல் நான் சண்டேவை மீட் பண்ண மாட்டேன், அவ வாழ்க்கையிலே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருப்பான்ல, அதை பத்தியும் இப்ப இவன் நம்ம சண்டே கிட்ட சொல்லுவான். இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின், சரி அதான் எங்க அண்ணன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணல, அப்புறம் எதுக்கு காலேஜ்ல என்ன பார்த்து கெடுத்து திரும்பி என் பின்னாடியே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு இந்த டான் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஏன்னா அப்பயும் நீ என் மனசுல ஃபுல்லா இருந்த, அதனாலதான் எதான் பண்ணி அவன் பக்கத்துல இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்டனையும் இப்ப நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அழுக மட்டும்தான் வருமா. உடனே இந்த டான் இவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து இந்த 2 வருஷமா இவங்க 2 பேரும் என்னென்னலாம் பேசணும்னு சொல்லி நினைச்சாங்களோ அதை எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப டானோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்க ஆரம்பிப்பா, நம்ம டானும் நம்ம ஹீரோனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்க ஆரம்பிப்பா. சோ இப்படி மாத்தி மாத்தி மித்தவங்களை பத்தி யோசிக்கிறனால இவங்க லவ்ல என்னென்னலாம் மாத்திக்கணும், எப்படி இவங்களோட ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும், லவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்குவாங்க. இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு அவங்க அண்ணனும் வந்துருவானா. அவன் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க பார்த்துட்டு, இனியாண்டே தங்கச்சி அழுகாம பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க லவ்வுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருவான். அப்புறம் என்ன, அன்னையில இருந்து பாஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம டானும் ஹீரோயினும் திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க லவ்வோட ஸ்பெஷாலிட்டியே அந்த பைக் தானே. இப்ப அப்படியே அந்த பைக் நல்லா ஊர் சுத்திட்டு கடைசியா ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு இப்ப அப்படியே 2 பேரும், இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே உன்னோட லவ்வரா எப்பயும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்படியே ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா இங்க முடியுது. சோ ஓகே गाइस, இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை
கதை கேட்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.